டு கிட்டூஸ் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பொட்டு அட்டையை வச்சு தான் சூப்பரான ஒரு க்ரீட்டிங் கார்டு, பர்த்டே க்ரீட்டிங் கார்டு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பொட்டு வேஸ்ட்டு பொட்டு அட்டை எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள குட்டி அட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பொட்டு அட்டையில் வந்து ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் அடிச்சுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. நம்ம டார்க் கலர் அடித்தோம்னா கொஞ்சம் அது ஹைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோட்டிங் அடித்து பார்த்தேன். அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் டிசைன்ஸ்லாம் தெரிஞ்சு அந்த ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தேன். அதனால நான் இது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங்குமே கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த டார்க் கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக நம்ம கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட போகிறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நான் வந்து போட போகிறேன். உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் போடணும்னு ஐடியா இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு பட்ஸை வந்து இந்த மாதிரி டாட் கொடுத்துட்டு, எல்லோ கலரில் டாட் கொடுத்துட்டு ஒயிட் கலரில் ஒரு பூ தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரா பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளானது தான், ரொம்பவே ஈஸியானதும் கூட. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த இமேஜை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வச்சு நான் வந்து டாட் போட்டு விட்டுட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பட்ஸோ இல்லை ப்ரஷ்ஷோ எடுத்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எனக்கு நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் பொறுமையாக போட தொடங்கினேன். இந்த மாதிரி அழகான பெட்டல்ஸ் வந்து ப்ரஷ்ஷை வச்சே நான் ட்ரா பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காஞ்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பீட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாகிட்டு இந்த பீட்ஸ் வாங்கியே ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலாம் ஆச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காகவே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கிக்கலாம், கோல்டன் கலர் வாங்கிக்கலாம், என்ன கலர் வேணாலும். நிறைய கலர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பேப்பர் ஒட்டிட்டு அதில் அவுட்லைன் மாதிரி இந்த மாதிரி கலர் ஸ்கெட்சோ இல்லை மார்க்கர் இல்லாட்டி இந்த மாதிரி பென் வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ப்ளைனாக இல்லாமல் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ, விஷ் யூ ஏ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிவிட்டு கீழே உள்ள லைனையுமே நான் எரேஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் கிட்ட கொஞ்சம் ஹாட்டெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட அழகான க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஒரு வேஸ்ட்டு பொட்டு அட்டையில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.